முருகா வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, உன்னை பற்றி உன் துணை இன்று ஒருவரிடம் பேசினார். அதை கேட்டால் நிச்சயம் உனக்கே மனது வருத்தமாக இருக்கும். அப்படி என்ன என் துணை பேசினார், யாரிடம் பேசினார் என்று கேட்கின்றாயா? இதை முழுவதுமாக கேள் தங்கமே. உனக்கு உன் துணையை மிகவும் பிடிக்கும். உன்னவருக்கும் உன்னை மிகவும் பிடிக்கும். ஒருவர் மீது ஒருவருக்கு அளவு கடந்த அன்பு இருக்கின்றது. ஆனால் அதை வெளிப்படுத்துவதில்தான் பிரச்சனை இருக்கின்றது. காரணம் தெரியாமல் அடிக்கடி சண்டை வருகின்றது. நீண்ட நேரம் பேசிக்கொண்டு இருந்தாலே சண்டை வந்து விடுகிறது என்கின்றாய். ஆனால் அன்பு மட்டும் அளவு கடந்து இருக்கின்றது. ஏதேனும் பிரச்சனை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது. வாழ்வில் எவ்வளவுதான் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் பணம் ஒரு தடையாக இல்லை என்றாலும் மனப்பிரச்சனை அதிகமாக இருக்கின்றது. புரிந்து கொள்வதில் பிரச்சனைகள் இருக்கின்றது. ஒருவரையொருவர் வெளியிடத்தில் விட்டு கொடுக்கவில்லை என்றாலும் தனிப்பட்ட வாழ்க்கையில் அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டு கொண்டிருக்கின்றதே என்று மன உளைச்சலில் இருக்கின்றாய். என்னவர் என்னை புரிந்து கொள்ளவில்லை, எதற்கெடுத்தாலும் என்னிடம் கோபப்பட்டு பேசுகின்றார், என்னை உதாசனப்படுத்துகிறார் என்று கூறுகின்றாய். ஆனால் அதற்கென்ன காரணம் என்றுதான் எனக்கு தெரியவில்லை என்று மன சஞ்சலத்தோடு வருத்தத்தோடு இருக்கின்றாய். அப்பேற்பட்ட உன் துணை இன்று அவருடைய நெருங்கிய நண்பரிடம் உன்னை பற்றி பேசினார். எப்பொழுதும் வீட்டில் நடப்பதை வெளியில் பகிர்ந்து கொள்ளாத உன்னுடைய துணை இன்று அவருக்கே தெரியாமல் மனம் விட்டு பேசினார் அவரிடம். ஏனோ தெரியவில்லை, என் துணையை நான் எப்பொழுதும் காயப்படுத்தி கொண்டே இருக்கின்றேன். அவர் எனக்கு நல்லதே நினைத்தாலும் அது எனக்கு புரிகிறது என்றாலும் ஏதாவது ஒரு காரணத்திற்காக நான் அவரை திட்டிவிடுகின்றேன், சண்டையிட்டு கொடுக்கின்றேன். அதனால் என் துணை மன வருத்தத்தில் இருக்கிறார். என்னால் அவருக்கு வாழ்க்கையே கஷ்டமாகிவிட்டது. என்னை திருமணம் செய்யாமல் இருந்தால் அவராவது வாழ்க்கையில் நிம்மதியாக இருந்திருப்பார் என்று உன்னுடைய துணை உன்னை பற்றி அவரிடம் கூறினார். நான் அவருக்கு பொருத்தமில்லாத ஜோடி என்று கூட உன்னுடைய துணை இன்று மனம் விட்டு அவருடைய நெருங்கிய நண்பரிடம் கூறினார். அவ்வாறு கூறுகையில் அவர் கண்களே கலங்கிவிட்டது. அவர் உன்னை காயப்படுத்துகிறார் என்பது உனக்கு தெரிகின்றது. ஆனால் எதற்காக காயப்படுத்துகிறார், அவருக்கு என்னை பிடிக்கவில்லையா என்று உன்னுடைய பல கேள்விகளுக்கு இப்பொழுது விடை கிடைத்திருக்கும். அவருக்கு உன்னை மிகவும் பிடிக்கும் தங்கமே. இருந்தும் ஏதாவது ஒரு காரணமாக உன்னிடம் சண்டையிடுகின்றார். அனைத்தும் சரியாகிவிடும். அனைத்தையும் நான் சரி செய்து கொடுக்கின்றேன். நிச்சயமாக நிம்மதியாக வாழ்வாய். ஓம் முருகா.